கேப்டன் நம்ம உடனே தாக்கி ஆகணும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் உனக்கே தெரியும்ல, நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது அந்த ஹண்டர்ஸ் கிட்ட விட்ட வேண்டியதான். இதை தவிர வேறு வழியும் இல்லை. ஹாய் ஹலோ கைஸ், வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ போங்க உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள மாதிரி ஆளுங்க கையில நடந்த வேலை இல்ல. என்னது, நான் சுயநினைவை இழந்துகிட்டு இருக்கேன். மேஜிக் ஆச்சரியமா இருக்கு. என் காயங்கள் எல்லாம் குணமாயிடுச்சு. பின்னாடி பாரு, சீக்கிரம் பின்னாடி பாரு. வந்து ஜாக்கிரதை, நான் வந்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, அவங்க எஸ்ராங் ஹண்டர்ஸ். வேலை எஸ்ராங் ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க. நீ ஏதோ ரொம்ப அவசரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சிடு. என்னோட முடிஞ்ச மக்கள் உதவி செய்ய நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் என்ன காப்பாத்த இங்க வருவீங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பா இது பாஸா இருக்கும் எனக்கு தோணுது. எனக்கு என்ன இந்த கூட்டத்தோட லீடரா இருக்கும் தோணுது. இங்க பாரு, காயப்பட்டவங்களுக்கு போய் உதவி செய். நீ ஒன்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். பார்க்க செம்மையா இருந்துச்சுல. எல்லாரும் கடப்பை நம்ம நோக்கி வந்துட்டு இருக்காங்க போல. சுவாரஸ்யமா இருக்க போகுது. நான் நினைச்ச மாதிரி சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இங்க பாருங்க கமாண்டர், நாங்க தயாரா இருக்கோம். சரி, தாக்குதல் ஆரம்பிக்கும். 10 வருடங்களுக்கு முன்பு நமது உலகத்தை ஒரு மாற்று பரிமாணத்துடன் இணைக்கும் வாயில்களின் தொடர் தோன்றியது. ஒவ்வொரு வாயிலின் மறுபக்கமும் மாய மிருகங்கள் எனப்படும் வினோதமான உயிரினங்களுடன் இணைந்திருந்தது. அவைகளை ஆயுதங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த மிருகங்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டவர்களை ஹண்டர்ஸ் என்று அழைப்பார்கள். அவர்கள் உடலில் உள்ள சக்தியின் அளவை அடிப்படையாக கொண்டு அவை SA, BCD அல்லது E ரேங்க் என இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன. எது எவ்வாறாயினும் இந்த சக்திகள் எழுந்தவுடன் எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியும் இதற்கு எதிராக அதிக வலிமையை ஏற்படுத்தாது. அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு போக போற ரைடுக்கு குட் லக் நண்பா. Thank you. ஹலோ, ஏகே நீங்க பாரு. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. அட ஹார்க், நீங்க என்ன பண்ற? நீ வேட்டையாடுறதையே விட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா ரஜதா, நான் ரெண்டாவது தடவையா அப்பா பார்க்க போறேன். ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை டைமும் கூடி வந்தா நல்ல தொகையும் கிடைக்கும்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப நாள் ஆனதுனால இதுக்கு முன்னாடி இந்த தைரியம் இருக்குமான்னு தெரியல. எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அட இது நம்ம சங் தானே? ஆமா சங், எப்படி இருக்க? இப்படி ஒரு குளிர்ந்த வானிலையில உன்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களோட வேலை செய்யறதுல சந்தோஷம். ஏய் சங், நாங்க இங்க இருக்கோம். இங்க வரதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு வந்தியா? ஆமா, வயிறு நிறைய சாப்பிட்டு தான் வரேன். என்ன பாத்து, இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பாக்குற எல்லாரும் இவனை விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நீ தப்பு கணக்கு போட்ட. இந்த வேலையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் இங்க வந்து சேர்ந்தான். அவனோட நிக்நேம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே பலவீனமான ஹண்டர். என்னது பலவீனமா? அப்ப பலமான இல்லையா? இல்ல ஈரான் கூட ஒரு சின்ன பையனே அவன ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவன பலவீனமான ஹண்டர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னது பலவீனமானவனா? அப்ப பயந்தவனா இருப்பானோ? அப்படி கூட சொல்லலாம். நம்ம இப்ப போற ரைட் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் மெதுவா பேசு, சத்தமா பேசி அவன் காதுல விழுந்துற போகுது. என்ன பண்றது, கேட்டுட்டேனே. என்னால என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரொம்ப தானே. ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு மறுபடியும் அடிபட்டுச்சா? ஜூஹி, நம்ம மறுபடியும் ஒண்ணா வேலை பார்க்க போறோம் போல. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உன் முகத்துல எப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லு. ஓ, அது வழக்கமா நடக்கிறது தானே. நீ உன் விஷயத்துல எப்பதான் கேர் எடுத்துக்க கத்துப்பா? உன்னை ஹாஸ்பிடல் சேர்த்திருந்ததா கேள்விப்பட்டேன். அது ஒரு ஈரான் குக்கிங்கிறதுனால எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அங்க குணப்படுத்த யாருமே இல்லையா? அங்கெல்லாம் ஹையர் ரேங்க் ஹண்டர்ஸ் தான் இருந்தாங்க. அதனால கூட ஹீலர் கூட்டிட்டு போனத பத்தி யோசிக்கவே இல்ல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரியான சுயநலவாதிங்க. அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. பரவாயில்ல விடு. பலவீனமா இருக்கிறது என்னோட தப்பு. உனக்கு தான் என்ன பத்தி எல்லாமே தெரியுமே ஜூஹி. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. அட எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்மளும் போலாம். நண்பர்களே, இன்னைக்கு நடக்க போற ரயில்ல நான் தான் உங்களுக்கு தலைவனா இருக்க போறேன். என்னோட பேரு சாங்சியால். இது என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். இப்போ அது முக்கியமான விஷயமா இல்ல. மிஸ்டர் சாங் இங்க இருக்கிறவங்கள விட ரொம்ப திறமையானவர். அவர் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். உங்க கூட வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் சாங். சரி, நீங்க எல்லாரும் ரெடி ஆட்டீங்களா? வாங்க கிளம்பலாம். ஏய் சாங், பின்னாடியே வா, இல்லனா திரும்ப ஹாஸ்பிடல் போக வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா. நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்கிட்ட இருக்கிற இந்த கத்தியில எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல. ஆனா இப்போதைக்கு என்னால இதுதான் வாங்க முடிஞ்சது. இதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு. நான் எனக்கு ஏதாவது சாதிச்சு காட்டணும். இன்னைக்கு மீட்டிங் எப்படி போச்சு சேர்மன் கோ? எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் அதே மாதிரி வழக்கமான கதைகள் தான். அடித்தளம் இடிஞ்சு விழுந்ததுல அவதிப்பட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க அடித்தளத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சேகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கோரிக்கை சரியானது தான். அவங்களுக்கும் சரி, ஹண்டர்ஸ் ஆன நமக்கும் சரி. ஹண்டர்ஸ் ஆன நாம பாதாள அறைக்குள்ள இருக்கிற பொருட்களை வித்து நம்மளோட பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
தோற்கடிக்கப்பட்ட மிருகங்கள் கிட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட இந்த கற்கள் எசன்ஸ் ஸ்டோன்ஸ். இது ரொம்ப வேல்யூபிள் ஆனது. நான் சாதிச்சிட்டேன். நானும் ஒன்னு அழைச்சிட்டேன். அங்க பாரு. நான் அடுத்த மேஜிக் பீஸ்ல தேட போறேன். ஜூஹி நீ சங்க பாத்துக்க. சரி ஓகே. உனக்கு ஒண்ணு ஆகாது. சீக்கிரம் சரியாயிடும். நான் இப்பவே ஹீல் பண்றேன். இந்த எசன்ஸ் கற்களை உயர்தர பீஸ்ட் கிட்ட இருந்து தான் பெற முடியும். இதை வச்சு பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் விலங்குகளை எதிர்த்து போராடுற பல பொருட்களையும் தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மனா கிறிஸ்டல்ஸ் அடித்தளத்துல இருந்து மட்டும் தான் சேகரிக்க முடியும். இதுக்கு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அரசாங்கத்தோட நோக்கம் வேற மாதிரி இருக்கும்னு தோணுது. இது ஒரு புது பவர் சோர்ஸ் மாதிரி. நியூக்ளியரை விட பாதுகாப்பானது. நீர், காற்று மற்றும் நிலத்தடி வெப்பத்தை விட பயனுள்ளது. அதோட புதைப்படிமை எரிபொருள் மாதிரி வளிமண்டலத்தை மாசுபடுத்தாது. இது ஒரு தூய்மையான எனர்ஜி சோர்ஸ். அவங்க எசன்ஸ் கற்கள் மற்றும் மனா கிறிஸ்டல்ஸ் வச்சு மின்சாரம் தயாரிக்கிற முயற்சியில் இருக்காங்க. இதெல்லாம் ஹண்டர்ஸ் மட்டுமே சேகரிக்கக்கூடிய அரிய எரிபொருட்கள். அதனால தான் ஹண்டர்ஸோட தோள்கள்ல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நாம இந்த குதிராஜாவை சாவடிச்சிட்டோம். இது எப்போ என்னால மறக்கவே முடியாது. என்கிட்ட உண்மையை சொல்லு. நீ ஒண்ணும் பிடிவாதத்தால ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ஏன்னா இப்படி போச்சுன்னா இன்னும் மோசமான விளைவுகளை பார்க்க வேண்டியிருக்கும். என்ன காயம் ஒரு இடத்துல இல்லாம உனக்கு உடம்பு முழுக்க ஏற்பட்டிருக்கு. சாரி. நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்னாச்சு? கொள்ளடிச்ச எல்லா பொருளையும் சேகரிச்சிங்களா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சேகரிச்சிட்டோம். ஆனா மனா கிறிஸ்டல்ஸ் இங்க அதிகமா கிடைக்கல. இப்படியே போச்சுன்னா அதிக அளவுல பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ என்கிட்ட இந்த ஈரான் எசன்ஸ் ஸ்டோன் தவிர வேற எதுவும் இல்ல. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. ஏய், என்ன கிடைச்சிருக்குன்னு வந்து பாருங்க. இது என்ன பார்க்க குகை மாதிரி இருக்கு? பார்க்க குகை மாதிரி இருந்தாலும் ரொம்ப நீளமா இருக்கு. ஆமா, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒருவேளை இது 2 குகையா இருக்குமோ? இந்த சுரங்கத்தோட ராஜாவை கொண்டுட்டோம். அப்படி இருந்தோம் இது இன்னும் மூடலையே. ஆமா, எனக்கு விசித்திரமா தெரியுது. எனக்கும் அப்படிதான் தெரியுது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும்னு அர்த்தம். எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவத்தை சந்திக்கும் போது ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஆர்டருக்காக நாம வெயிட் பண்ணணும். ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க மிஸ்டர் சாங். அதுக்குள்ள புது ஆளுங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுவும் இல்லாம இது டீரன் அடித்தளத்தோட பகுதி தானே. இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, இவன் மறுபடியும் அப்பா போறான். அதுவும் இல்லாம மன கிறிஸ்டல்ஸும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் மீறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுல மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குங்கறத மறந்துடாதீங்க. நாம ஒரு வாக்கெடுப்பு நடத்தலாம். எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இதுல விருப்பம் இல்ல. எனக்கும் இல்ல. சரி வாங்க, நம்ம என்னன்னு போய் பாத்துறோம். கரெக்ட் தான். சரியா சொன்னீங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னன்னு போய் பாத்துருவோம். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உள்ள வர விருப்பம் இல்ல. இருக்கிறதுல 6 பேர் உள்ள போலாங்கறாங்க, மீதி 6 பேர் வேணாங்கறாங்க. இப்போ நீ மட்டும் தான் பாக்கி இருக்க. நீ என்ன நினைக்கிற? அப்போ நான் கண்டிப்பா இந்த டீராங் அடித்தளமும் எனக்கு ஆபத்தான இடமா தான் இருக்கும். ஆனா டாட பத்தி எந்த தகவலும் தெரியல. இப்போ குடும்பத்தோட பொறுப்பை நான் தான் பாத்துக்கணும். அம்மாவோட மருந்து செலவுக்கும் தங்கச்சியோட படிப்புக்கும் எனக்கு காசு தேவை. என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பாத்துருவோம். நான் வர ரெடியா இருக்கேன். இப்போ உங்களோட கையை நீட்டி அந்த பிளாக் கிறிஸ்டல் மேல கையை வைங்க. இப்போ உங்கள அடுத்து யாரு? சரியா சொன்னீங்க. ஒரு பீராக் அப்புறம் 2 சீராக் ஹண்டர்ஸ் சந்தோஷமா நம்ம கூட சேர ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷன் இங்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஏஜ் அளவு ஜெனரலா ஒரு விஷயமே இல்ல. அவங்க நமக்கு பயன்படுற மாதிரி இருந்தா ஆஃபர் லெட்டர் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம சாக்கி என்னோட கம்பேர் பண்ற மாதிரி யாரும் கிடைக்க போறதில்ல. தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொல்றது கேக்குறியா? வெளியில இருந்து தள்ளி போ. அது என்ன பாஸ்? Thank you so much. Thank you so much. அழகின். நீங்க அசத்திட்டீங்க. Thank you so much. நம்ம இந்த குகைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும். இந்த சுரங்கத்தோட கதவு ராஜா இறந்து நேரம் வைக்க முடியாது. இப்போ நமக்கு 20 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. என்ன மன்னிச்சிரு. இப்போ எதுக்காக மன்னிப்பு கேக்குற? ஏன்னா நான் உள்ள வரதுக்கு சம்மதிச்சேன். அதோட இப்போ பொருட்கள் வேற தேடணும். நீ என்ன பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. என்ன பார்த்து எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன கோவம் எதுவும் இல்லையே? எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். உனக்கு என்ன கோவம் எனக்கு கேட்டியா? நான் உன்னை கோவப்படக்கூடாது. உன்னோட இந்த முட்டாள்தனத்தை எப்ப நினைத்து போற? இன்னும் அதிகமா அடிபட்டு யாரும் போயிருப்ப. உன் கை காலெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரி பண்ணேன் உனக்கு தெரியுமா? உன் மூளையில அடிபடல. நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படியே தோணுது. உன்னால திருத்தவே முடியாது. என்ன மன்னிச்சிரு. ஜூஹி மாதிரி ஒரு பீராக் ஹீலரோட இருக்கிறது பலமுறை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கு. நான் சொல்றது உன் மரணத்துக்கு புரியுதா இல்லையா? புரியுது. நல்ல வேலை. அப்பப்போ உன் மூளை வேலை செய்யுது. இல்லைன்னா என்ன ஆயிக்குமோ? சரி ஒரு விஷயம் சொல்லு. என்ன வெளியில கூட்டிட்டு போய் உனக்கு சாப்பிட ஐடியா இல்லையா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, ராஜாவோட அறை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி அரிதான கதவுகளை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நான் இப்போ உள்ள போறேன். இங்க இருந்து வெறும் கை வச்சுட்டு போறதா இல்ல. ஆமாமா, நானும் போக மாட்டேன். டீம் எப்பவும் ஒண்ணா தான் முன்னேறும். அப்படிதானே சொன்னீங்க லீடர் சாங்? ஆமா, சரியா சொன்னேன். புது நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் பேரு கோகன் ஹி, ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட சேர்மன். உங்கள சில பேர் ஹண்டர் ஆகணும்னு விரும்பி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஒருவேளை இந்த பாதையை பிடிக்காம இருந்திருக்கலாம். இந்த கேட் சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ இத பத்தி அறியப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஹண்டர் ஆகணும்னா உங்க உயிரை பணைய வைக்க வேண்டியிருக்கும். கிரேடுகளுக்கு பழக்கப்பட்டவங்க கூட இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்களும் எப்பவும் அலட்சியமா இருக்க கூடாது. நீங்க உயிரோட இருக்கணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கங்க. பயப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அட, இந்த இடம் வெளிச்சமாயிடுச்சு. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த செல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? பார்க்கவே ரொம்ப பழசா தெரியுது. இங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேற இருக்கே. இது மத்த எல்லாத்தையும் விட பெருசா இருக்கு. உண்மைதான், ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, இது யாரா இருக்கும்? இந்த சரி நான் பார்த்ததே இல்ல. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரிதான், ஆனா இங்க ஒரு பீஸ் கூட இல்லையே. என்னது மேஜிக் சர்க்கிளா? மிஸ்டர் சாங், இங்க பாருங்க, ஏதோ எழுதி இருக்கு. பண்டைய எழுத்துக்கள் எழுதி இருக்கா? என்னன்னு பாக்குறேன்.
காட்டனன் கோயிலின் கட்டளைகள். முதல் கட்டளை, கடவுளை வணங்குங்கள். இரண்டாவது, கடவுளை வணங்குங்கள். மூன்றாவது, உங்கள் விசுவாசத்தை கடவுளிடம் காட்டுங்கள். அந்த பெரிய சிலை இருக்குல்ல, அதோட கண்ணாசியை நான் பார்த்தேன். அது நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த சட்டத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் அப்படி தோணுது. உயிரோடு இருக்க மாட்டாங்களா? பரடா, கதவு தானாவே சாத்திச்சு. உனக்கு ஏன் சாத்திச்சு? அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்க நல்லா மாட்டிக்கிட்டோமா? இதை நினைச்சு நான் கவலைப்பட்டு இருந்தேன். நான் சொன்னதை யாராவது கேட்காத. இப்போ அனுபவிங்க. நம்ம இவ்வளவு தூரம் இங்க வந்துட்டே கூடாது. நான் கிளம்புறேன். புதையல நீங்க கேட்கோங்க. ஆனா எனக்கு புதையல வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் கிளம்புறேன். அங்க இருந்து நடந்து போ. சிலைகள் நகருது. இப்போ நம்ம இதுகளோட சண்டை போடுமா? இப்போ இருந்து போன ஆள் டீரா காண்டரா ஒரு விதத்துல அவன் என்ன விட ஈராக்க விட ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்படி இருக்கிறவனே ஒரு நாள் நீங்க செத்துட்டான். என்ன நடக்குறீங்க? இது டீராக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். இது மாதிரி எதுவும் நடந்துக்க கூடாது. இந்த சிலைகள் நடக்குதுன்னா அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? நான் இதுக்கு முன்னாடி கூட சாவோட விரும்புக்கு பல தடவை போயிட்டு வந்தேன். என்னோட முதல் ரயில்ல என் நண்பர்களை விட்டு பிரிஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஈராக் வீசால தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர வேண்டியதா போச்சு. அதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு பிரமையில கிட்டத்தட்ட பட்டினியா கிடந்தேன். அந்த டஞ்சன் எவ்வளவு தாழ்ந்த நிலையில இருந்தாலும் நான் எப்பவும் என்னோட உயிர்க்காக போராடிட்டு இருப்பேன். பெரும்பாலான ஹண்டர்ஸ் அந்த எசன்ஸ் எடுத்து பணத்தை வச்சு ஆயுதங்களை வாங்கிப்பாங்க. அப்பதான் அவங்க சக்தி வாய்ந்த பீஸ்ட்டை தோக்கடிச்சு பெரிய பரிசுகளை வெல்ல முடியும். ஆனா என்கிட்ட இந்த கத்தி வாங்க மட்டும் தான் பணம் வந்துச்சு. ஒரு வேலையை உடஞ்சு போச்சு, நான் வெறுங்கல தான் சண்டை போடுவேன். இப்போ என் ஷூஸோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அதனால தான் எனக்கு கேலி செஞ்சு கொடுத்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். செய்யற வேலையை உயிரை போற ஆபத்து இருக்கு. அது பரிசை விட அதிகமா இருக்கு. அப்படி இருந்து நான் உயிரோட இருக்கிறதுக்காக எனக்கான வாய்ப்பை தேடி நான் இங்க காத்துட்டு இருக்கேன். அதனால எல்லாரும் தள்ளி போங்க. எனக்கு புரியல. இது எப்படி சாத்தியம்? நம்ம மாட்டிக்கிட்டோம். இங்கே சாக போறோம். நம்ம எல்லாம் செத்துறோம்.